இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் வந்து ஸ்ரீ மகாதேவர் கோவில். இது பாருங்கள், தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்ட ஒரு கோவில், பழமை வாய்ந்த கோவில். 1500 ஆண்டுகள் முன்னாடி பாருங்க, முதலாம் குளம் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். கிபி 14 நூற்றாண்டில் பாருங்கள் அப்போ கட்டினாங்க இந்த கோவில். இன்றைக்கி வந்து பராமரிப்பு வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துருக்கு. பாருங்கள் பாருங்கள், தொழில் துறை அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி பிரதோஷம். இப்போ வந்து உள்ள தரிசனம் பண்ணிட்டேன் நான். நீங்கள் வாங்க, அந்த கோயிலோட வரலாறு அப்படியே சுற்றி பார்த்துன்னு வரலாம். இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோவில். பாருங்க, நந்தி பகவான் மகா. பாருங்க, அந்த கோவிலோட பேர் ஸ்ரீ மகாதேவர் ஈஸ்வரர். இந்த கோவிலோட பேர் பாருங்கள். இதில் மூலஸ்தானம் மேலே பாருங்களேன். பாருங்கள், மேலே ஒரு லிங்கம் வடிவில் இருக்கும். அதே தான் கீழே இருக்குது. அவரோட ரொம்ப உள்ள செம்ம பவர் இருக்குது. இந்த கருவறைக்குள்ளே என்னைட்டும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த கருவறைக்குள்ளே போனால் சட்டு பனியில் கைட்டு தான் உள்ளே போகணும். ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. நான் உள்ளே போயிட்டு வந்தேன், அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அந்த எனக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க வெளியே அப்படியே போய் பார்ப்போம். பார்த்து நம்ம சுற்றின்னு வர உங்களுக்கு அப்படியே இந்த வரைபடம்லாம் அப்படியே காட்டிகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படியே 3 அடுக்காக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு கோவில்லேயும் ஒரு தூணிலையும் ஒரு இது இருக்குது பாருங்கள். அங்கங்கே இந்த கார்னரில் லிங்கத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுற மாரி ஆஞ்சநேயர் அனுமான் எல்லாம் வணங்குற மாரி வச்சுருக்குறாங்க. அதேமாரி இந்த இடத்துல வந்து விநாயகர் இருக்குது. விநாயகரோட பேர் பார்த்தீங்களா, இதாங்க அந்த பேர், ஸ்ரீ நிருத்திய விநாயகர். பாருங்கள், இந்த கார்னரில் கூட ஒரு தூணில் ஒரு பேர் இருக்குது. அது என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அப்படியே பாருங்களேன், தட்சிணாமூர்த்தி கோவில். இந்த கோவில் வந்து கிழக்கு பார்த்த மாரி அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான கோவில். இந்த கோவிலுக்கு வெளியே வந்து தெப்பங்குளம் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த மரங்கள்லாம் ஒரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. வில்வ மரத்துலேயே வந்து 4 விதத்தில் இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்களா, இதோட வடிவம் பாருங்களேன். உள்ளே வந்து சிவன் வடிவத்தில் இருக்குது. அதேமாரி யானையோட முதுகு தண்டில் பின் தண்டு அந்த வடிவத்தில் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில் பார்க்குறதுக்கு. 14 நூற்றாண்டுனா கணக்கு பண்ணி பாருங்களேன், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு சிலை இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப காலமாக இல்லையாம். ஆனால் இந்த இடத்துல போர்டு தான் இருக்குது. பஞ்சபூதங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கோவிலில் வந்து வரலாறு நிறைய இருக்குங்க. நம்ம தான் வந்து அதை தெரியாமல் இருக்கோம். நீங்களாம் வந்து பழமை வாய்ந்த எல்லா கிராமத்துங்களிலும் ஏதாவது ஒரு சிவன் கோவில், பழமை வாய்ந்த கோவில் இருக்குது. இப்போ எந்த மண்ணை நோண்டினாலும் அந்தந்த இடத்துல வந்து சிவன் இருக்கார். அப்போ பாருங்கள் இவர் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு பாருங்கள். பிரம்மா பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் பாருங்களேன். இந்த இடத்துல இந்த பஞ்சபூதம் இந்த இடத்துல பாருங்கள். இது பாருங்கள், அப்படியே பார்த்துனே வாங்கலாம். வேறு இந்த கார்னர்லேயே இருக்குது பாருங்கள். சிவபெருமான் வந்து நாகம் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப ஜூம் பண்ணால் தான் தெரியும். இது இந்த இடத்துல கூட பாருங்களேன், இந்த பள்ளி பார்த்தீங்களா, பள்ளி சாமி பின்னாடி அனுமான் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு அது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து கோமாதா வந்து சிவன் வந்து டைரெக்டாக அந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. துர்கை அம்மன். இந்த கோயிலோட வரைபடம் இது தாங்க. நான் சொன்னேனே, அது பாருங்க வில்வ மரம். இதோ ஒரு வில்வ மரம் பாருங்க. இதோ ஒரு வில்வ மரம். அந்த பக்கம் ஒரு வில்வ மரம் இருக்குது. அப்படியே சுற்றி வில்வ மரமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் வந்து அரச மரம் அடியில் வந்து விநாயகர் இருக்கிறாரு. அப்படியே நாகத்தம்மாலாம் இருக்குது. இந்த பக்கம் நவகிரகம் இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோவிலோட வரைபடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா. இந்த கோயிலுக்கு இந்த இடம் பேர் வந்து, இந்த கிராமத்து பேர் இடையார் பக்கம். இது நீங்கள் வரணுன்னா அழகாக வரலாம். காஞ்சிபுரத்துலேருந்து 21 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் தான் வரும். அரக்கோணத்துலேருந்து 21 கிலோமீட்டர். கேசவரத்துலேருந்து உள்ளே வரணும். தக்கோலை அடுத்தது வந்து கேசவரம் வரும். அந்த கேசவரத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். நம்ம சூப்பரான ஒரு பிளேஸு, அமைதியான ஒரு இடம். பார்த்தீங்களா, இதான் இந்த சிவன் கோவில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி
எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு அடுத்த கோவிலுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த குளம் என்று சொன்னேன்ல, அந்த குளம் அது பாருங்க, அந்த தெப்பை குளம் இது பாருங்கள். இதுதான் அந்த தெப்பை குளம் பார்த்தீங்களா. இந்த கோவிலுக்கு நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். மொபைலில் தான் எடுத்திருக்கேன் வீடியோ. அப்படி இப்படி வரும், கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். என்னானுடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு. சிவசிவா. குளத்தங்கரை இது பாருங்கள். இந்த குளத்தில் தாமரை பூ இருக்குது அங்கங்கே. அது பாருங்க, தாமரை இலைகள். மீனுங்க இருக்குது.